ஒரு ஈஸியாக ஒரு அரிசி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் மிளகு, சீரகம், துவரம்பருப்பு மூணையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். சீரகம் கருகிடக்கூடாது. அதே சமயம் துவரம்பருப்பு நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அழகு பச்சரிசி போட்டுக்கணும். இது கழுவி காய வச்ச பச்சரிசி. இது வெறும் பச்சரிசி போட மாட்டேன். நான் எப்பவுமே கழுவி காய வச்சுட்டு தான் இதுக்கு உப்புமாக்கு போடுவேன். அதோடு இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு உடச்சிக்கணும். மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அது ரவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, ரவை பதத்துக்கு உடச்சி வச்ச அரிசியும் அதில் கொட்டிக்கணும். கொட்டிக்கிட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அதை நல்லா வறுக்கணும். இந்த டைமில் பக்கத்தில் அடுப்பில் 3 டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதனால் தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதில் சிம்மில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டு நல்லா அந்த வாசனை வரும். லைட்டாக அந்த வாசனை வரும்போது அந்த சுடு தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். இல்லைன்னா கட்டிப்பட்டுடும். அது கட்டிப்படாமல் நல்லா கிளறி விடணும். அது நல்லா இது பண்ணி சுத்தமாக கட்டி இல்லாத மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அழகாக சரியாயிடும். ஃபஸ்ட்டு அப்படி தெரியும் கட்டி மாதிரி. அந்த கட்டி எல்லாம் உடஞ்சிடும். இது கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு அப்படியே கிளற வேண்டியது தான். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு அழகுக்கு எப்படியும் 3 அழகிட்ட தண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2.5 அழகு தண்ணி தான் ஊற்றுனேன். அதுலேயே அது நல்லா வந்துடுச்சு உப்புமா, அரிசி உப்புமா. நீங்கள் இப்போது அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. அவ்வளோதான். அந்த இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டோம்னா நல்லா அதுவே வெந்துடும். அப்படியே அதுக்கப்புறம் கட்டியெல்லாம் படாது. அது அப்படியே 5 மினிட்ஸு அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். அந்த அரிசியும் பருப்பெல்லாம் நல்லா வேகட்டும். அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அதுக்கு பச்சடி வச்சுருந்ததுனால அதை வச்சு